பேர் சொல்லுங்க. மணிகண்டன் சார் என் பேர். இல்ல சத்தமா சொல்லுங்க. மணிகண்டன் சார் என் பேர். மணிகண்டன். அப்பா பேருங்க? அப்பா பேர் சக்திவேல் சார். சக்திவேலு. ஊரு? ஆண்டிப்பாளையம் சார். ஆண்டிப்பாளையம். இப்ப வரப்புல வந்து உளுந்து போட்டிருக்கு. ஆமா சார். இந்த உளுந்து போடுறதால பாத்தீங்கன்னா 2 விதமான நன்மை. ஒரே கல்ல 2 மாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி வந்து 2 விதமான நன்மை. ஒண்ணு, உளுந்துல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நெல்லுக்கு வரக்கூடிய பூச்சிகளை வந்து குறைஞ்சிடும். என்னென்ன பூச்சி குறையும்? ஆணை கொம்மன் ஈ குறையும், தத்து பூச்சி குறையும், இலச்சுருட்டு புழு முக்கியமாக குறையும், குருத்து புழு வந்து வர்றது அவாய்ட் பண்ணும். எப்படி அவாய்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உளுந்துல நன்மை சைடு பூச்சிகளும் அதிகமாயிடும். பொறிவண்டு, குளவி, ஊசி தட்டா, இந்த மாதிரி வந்து நன்மை சைடு பூச்சி அதிகமாக இருக்கிறதால தீமை செய்ய பூச்சி, நெல்ல வரக்கூடிய தீமை செய்ய பூச்சி வந்து இது பிடிச்சி சாப்பிடும். அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த உளுந்து இந்த பயிர் பண்ணிருக்கோம். கிட்டவான இதுல வந்து மஞ்சள் கலர் பூ வருது இல்லையா, இந்த மஞ்சள் கலர் பூ வந்தாலே இதுல வந்து நன்மை செய்யல் பூச்சி அதிகமாக வரும். இது கரெக்டா எடுங்க. இந்த மஞ்சள் கலர் பூ வந்து எந்தெந்த பயிர்லாம் நம்ம பயிர் பண்றோமோ அந்தந்த பயிர்ல வந்து நன்மை செய்யல் பூச்சி அதிகமாக வரும். உதாரணம் பாத்தீங்கன்னா சாமந்தி பூ, இங்க இளமொழி போட்டுருக்காங்கல்ல. ஆமா, அதான் இளமொழி அவர் மஞ்சள் சாமந்தி பூ நட்டுருக்காப்ல. இந்த பக்கம் தோரம் நட்டுருக்காங்க. தோரம் நட்டு அவர் பேர் என்னன்னா ராஜ். தோரம் நட்டுருக்காங்க. இந்த மாதிரி வரப்புல ஏதாவது ஒரு பயிர் பண்ணிட்டே இருக்கு. ஒரு பயிர் 2 பயிர் நம்ம பண்ணா நெல்லுக்கு வரக்கூடிய தீமை செய்யல் பூச்சிகள் குறைஞ்சிரும். இந்த விஷயத்தை எல்லாரும் சொல்லுங்க. சரிங்க, நன்றி.